காலச்சூழலில் எல்லாமே போயிருக்கோம். உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், உடைமைகளில் பிரச்சனையாக இருக்குது. வெறுப்பில் வருவாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படியே மலை சுற்றிட்டு இருப்பாங்க, வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் மனம் சரியாகி மறுபடியும் ஊருக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு சாமி இப்போ நல்லா இருக்கேன் இந்தாங்க அப்படின்ட்டு வந்து இது உறவுகளோட வந்திருக்கு அப்படின்ட்டு வரவங்களும் இருக்காங்க. இல்லை, நானும் பார்த்துருக்கேன் சாமி அந்த மாதிரி. இங்கே சாமியார் இருந்துட்டு கிளம்பி கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு போயிட்டு மறுபடியும் இங்க வந்துட்டு நல்லா ஃபேன் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்து அன்னைக்கு நீங்க என்ன பார்க்கல, நான் இங்க படுத்துன்னு வந்தேன் அப்படின்னு. நீங்க என்ன இங்க படுத்துன்னு வந்தீங்கன்னா, இல்ல நான் இன்னைக்கு ஒரு டென்ஷன்ல வந்துட்டேங்க, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன். அவர் சொன்னது என்கிட்ட சொன்னது, நான் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். அப்ப இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவல பாதையில போயிட்டு கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு இங்க வந்து இருந்தேங்க. என் மனநிலை கொஞ்சம் மாறிச்சு. நானும் எனக்கு ஏதோ ஒரு விடை கிடைச்சிச்சு. நான் அதை விடையை வச்சு மறுபடியும் எங்க ஊருக்கே போயிட்டேங்க அப்படின்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க சாமி. இங்க இருக்கிறவங்கள மேக்சிமம் தற்கொலை முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டா சரி, எதோ போக